ஏய் என்னடா கால் பண்ணி வர சொல்லியிருந்தீங்க? என்ன மேட்டர்? வாடா கார்த்தி. ஏய் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு என்னடா சும்மா இருக்கீங்க? இன்ஜினியரிங் முடிச்சாதான்டா சும்மா இருக்கும். சரி ஒரே ப்ரெஷரா இருக்கு. ரெஃப்ரெஷ் ஆகிறது கண்டிப்பாக எங்கேயாச்சும் போய் ஆகணும்டா. ஆமாண்டா, கண்டிப்பா போயே தீரணும். இப்பதான்டா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. சரி எங்க போலாம் நீங்களே சொல்லுங்கடா. கோவா போலாமாடா? இது கோவாவா? என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையே. இவன் ஒருத்தன் சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டா மட்டும் வந்துருவியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியா இருக்கு, டிஃபரெண்டான ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா, நல்லா இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியாவா? ஆமாண்டா, அங்க ரிசார்ட்டும் இருக்கு. எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஓகே. வாங்க ஜி, வாங்க ஜி. சரி போறோம், என்ஜாய் பண்றோம். மச்சான் அப்படியே ஒரு செல்ஃபி எடுறா. புளிடா செம்மையாடா. வித்தியாசம் பாருடி. அங்க பாரு, செம்மையா. இதாண்டா நான் சொன்ன மலை. மச்சான் இந்த மலையை பார்த்தாலே பயமா இருக்கே. கையறா பார்த்தாலே கைகள்லாம் நடுங்குதுடா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வாடா பாத்துக்கலாம். மச்சான் பயமா இருக்கடா. வேற ரூட்ல போடா. சும்மா பயப்படாம வாடா, உன்னையெல்லாம் எந்த பேயும் தூக்காது. ஏண்டா இப்படியே போய்கிட்டு இருக்கமே, இன்னும் எவ்வளவு தூரம்டா வரும்? ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா, இதாண்டா நம்ம ரிசார்ட் போயிடலாம். வாங்க போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கும்? ஏய் கீழே கல்லெல்லாம் இருக்கு, பாத்து வாடா. தனியா வர தனியா வா சொல்றேன். என்னடா என்னமோ சொல்லு சொல்லு. என்னடா? இல்ல மச்சான் சுச்சு வந்துச்சு, அதுக்கு தான். சீ இதுக்கு தானே கூப்பிட்டியா? போடா போடா. இல்ல மச்சான் தனியா போ, பயமா போடா போயிட்டு வரேன். என்னடா இருக்கு? போடா. ராமே ஆண்டாளு ராவணே ஆண்டாளு, எனக்கு ஒரு கவலை இல்ல, நான் தாண்டா. ஏய் என்னடா அமைதியாடுறா? ஏய் என்னடா போவே இல்லடா, அமைதியாடுறா. ஏய் பெய்டா, டேய் பெய்டா. இப்பதான்டா கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆமா என்ன மேல என்னமோ விழுந்துச்சு? என்ன அது? புக்கு மாதிரி தெரியுது. டைரியா? ரொம்ப பழசு போல. என்னவா இருக்கும்? டேரு டே டே சுந்தரு, டேய் டேய் சுந்தரு, டேய் 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 மச்சா, டேய் 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 நில்லுங்கடா, டேய் டேய் நில்லுங்கடா. டேய் என்னடா ஆச்சு? சுந்தர காணடா. உன் கூட தான்டா வந்தா, எங்கடா அவன்? தெரியலடா. என்னடா அவன் எப்படி பேசுறான்? அது என்னடா கையில புக்கு? ஏய் அம்மா இது என்ன கையில? டாக்டர் சூர்யா எழுதி கொள்வது. சுரேஷ், நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா? ஆமாங்க சார், இந்த பாதையில தான் இருக்கும். இந்தபடி தான், கண்டிப்பா அது அங்கே தான் இருக்கும். சரி போலாமா? சரி வாங்க போலாம் டாக்டர். இந்த டைரி நம்ம கையில கிடைச்சது ரொம்ப சௌகரியமா போச்சு. நான் அந்த வயரை கண்டிப்பா நம்ம கையில கிடைச்சிடும். இந்த டைரி சாபக்கேடுன்னுலையா சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா பயன்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. அந்த இருக்கு ஒரு வைரம். இது நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். இந்த சின்ன வைரத்தோட மதிப்பே பல கோடி இருக்கும். அந்த பெரிய வைரம் எப்படியாவது நம்ம கையில கிடைக்கணும். இன்னொரு வைரம் கையில கிடைச்சிருச்சு. கண்டிப்பா அந்த பெரிய வைரம் இங்கேதான் இருக்கும். நம்ம ஆராய்ச்சி படி பார்த்தா அந்த பெரிய வைரம் இங்கேதான் இருக்கும். அந்த இருக்கு பாருங்க. அப்பாடா, இந்த வைரம் நம்ம கையில கிடைச்சிச்சு. யாருக்கும் கிடைக்காத வைரம் எனக்கு கிடைச்சிடுச்சு. இங்க யோ யோ எங்கிட்டு போனே தெரியலையே. இந்த புக்கு இருக்கிறனாலதான் யாரோ நம்மளை துரத்துற மாதிரி இருக்கு. இதை தூக்கி போட்டுருண்டா. ஏய் என்னடா இப்படி போட்டிருக்கு? செத்தவன் எப்படி அவனே எழுத முடியும்? டேய் மச்சான் சொன்னா கேளுடா. வேணாண்டா, இந்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்குடா. வாடா போயிடலாம்டா.
டேய் இதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம், முதல்ல அவனை தேடுவான்டா. வாங்க. சரி வாங்கடா, அவனை போய் தேடி பார்ப்போம். அவனையே தேடுவோம். டேய் சுந்தரு, டேய் டேய் எங்கடா இருக்க? டேய் டேய் சுந்தரு, டேய் சுந்தரு எங்க இருக்க? மாப்ள எங்கடா போன? டேய் சுந்தர், டேய் டேய் சுந்தரு, டேய் சுந்தரு, டேய் சுந்தர். இங்க என்னடா பண்ற? அங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. காட்டை பத்தி உனக்கு தெரியாதுடா. வா. ஃபோன் பேச போயிருந்தேன்டா, அதான்டா. டேய் தனியா எங்க போயிடா தொலைஞ்ச? சரி வாடா. எங்கடா போன? சரி வந்து தொலை. வா. டேய் நில்லு. அம்மா குண்டை எங்க? டேய் அப்பனே எங்கடா? என்னடா என்னமோ நடக்குது? சரி மேல பாறா, கண்ட இலவெல்லாம் கத்து. ஆல்ரெடி இருட்டிடுச்சு, இனிமே இங்க இருக்கிறது ஆபத்து. வாங்க அவனை போற அளவு தேடி. டேய் பேக் இங்க இருக்குடா. டேய் பேக் இங்க இருக்குன்னா இந்த சைடு தான் போயிருக்கணும். வாங்க தேடலாம். முடியலடா. முடியலடா டேய். இதுக்கு மேல ஓட முடியாதுடா. என்னால ஓட முடியாதுடாப்பா. டாடி தாங்க முடியலடா. இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா ஓடுறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபால்ஸ் வந்துடும். எப்படினாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சிடும். ஏய் கார்த்தி, ஏய் பிரபு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குதா? ஏன் வாட போவோம். டேய் பிரபு அங்கிட்டு இருக்கான்டா. பிரபு டேய் 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 பிரபு டேய் சுந்தர். வாடா கார்த்தி போடலாம். இந்த பக்கம் நான் போன வாடா போயிடலாம்டா. டேய் காப்பாத்துங்கடா. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம்டா. இது இந்த டைரியில போட்டிருந்த வைரமாச்சே. இந்த வைரம் இருக்கிறது உண்மைதானா? நல்ல வேலைக்கு இது நம்ம கையில கிடந்துச்சு. யாருமே பார்க்கல. இந்த வைரத்தை எடுத்துட்டு ஓடிடுவோம். டேய் நீ எப்படா மேல போனா? கீழே வாடா. டேய் வைரத்தை எடுத்ததை நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. டேய் நான் அதை அங்கேயே தூக்கி போட்டேன்டா. சொன்னா கேளுடா. இது நம்புறதுக்கு நான் என்ன ரூல்ஸ் பேலா? டேய் அது அங்கேயே தான்டா இருக்கு. அதெல்லாம் தெரியாது. நீ செத்தாண்டா எனக்கு அந்த வைரம் கிடைக்கும். சாவு. அப்பாடா செத்துட்டான். இனிமே அந்த வைரம் நமக்கு தான். போய் எடுத்துட வேண்டியதான். மறுபடியும் அந்த டைரி எப்ப திறக்கப்படுதோ அப்பவே அவங்களே அந்த சாவம் தொடர ஆரம்பிச்சிடும். இந்த வைரத்தை எடுத்தவனும் அதுக்கு ஆசைப்பட்டவனும் இந்த மலையை தாண்டி உயிரோட போகவே முடியாது. இந்த சாவம் எப்பவும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். டேய் தம்பிகளா, இந்த காட்டை ரொம்ப நாளா வைரம் கிடைக்குதுன்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதான் உண்மையா என்னன்னு தெரில. ஏதாவது கண்ணில் படிச்சுனா சொல்லுங்க சரியா? சரிங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மே நீ அந்த வைரம் அண்ணே இங்கே வாங்க. அந்த வைரம் இங்கே தான் இருக்கு. என்ன காணோம்? அண்ணே எங்கே தானே இருந்துச்சு? அடிக்க போகிறேன். சும்மா பொய் சொல்லிட்டு இருக்கியா? அண்ணே இங்கே பாருங்க புக்கு கிடக்கு. ஏதோ என்ன புக்கு அண்ணே? இதை பாருங்க. என்ன புக்குண்ணே? இதை கூட பார்ப்போம். ஏதாவது இதில் எழுதியிருக்குமோ? கண்டிப்பாக வைரம் இது பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கு. கார்த்திக் ஆகிய நான்